எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய தளபதி அன்பா சொல்ற மாதிரி நண்பா நம்பி அப்படின்பாங்க. அந்த மாதிரி உங்களை மாதிரி நானும் அவருக்கு ஒரு நண்பர். அதாவது 1993 அவருக்கு அப்போ 18 இயர்ஸ். அப்போ அவர் ஸ்டேட் பேங்க் காலனியில் தளபதியுடைய 19th பர்த்டே கொண்டாடுறோம். ஏன்னா 18th பர்த்டேக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் தெரியும், அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக வரும். அப்போ நானும் நடிகர் சஞ்சீவ், சீரியலில் நடிக்கிறார்கள் சஞ்சீவ், அவர் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கேக் வெட்டி கொண்டாடுறோம் அவரோட பர்த்டே. அப்போ நானும் சஞ்சீவும் சொல்கிறோம், மாப்பு உன்னுடைய இந்த பர்த்டே இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது, பல லட்சம் பேரோட உன்னோட ரசிகர்களோட கொண்டாடணும். அப்பதான் ஒரு படம் 2 படம் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. பட் லட்சக்கணக்கான பேர் அவரோட ரசிகர்கள், நீங்க அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க, என்ன பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 10க்கு 10 ரூம்ல நாங்க 3 பேர் தான் இருந்தோம். மாத்தி மாத்தி கேக்க வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி நாங்க கொண்டாடி இருக்கோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவரு சவுந்தரராஜன் சொன்னாரு, அவர் வந்து எக்ஸ்பிரசிவ் கிடையாது, விஜய் வந்து ரொம்ப சட்டில் அப்படின்னு. அது உண்மைதான். பட் ஆனா என்ன அப்படின்னா, அவரை நான் பார்த்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோவா அவர் எப்படி ஆவாரு, பேசவே மாட்டேங்கானப்பா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியாவே இருக்காரு, யாருக்கிட்டையும் வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டாரு. பட் என்ன பேசுவாரு, எப்படி இருப்பாரு, எவ்வளவு ஜாலியா இருப்பாரு, அவருக்குள்ள என்ன ஹியூமர் இருக்கு, அவருக்குள்ள என்ன ரசிகர், ஒரு கலைஞன் இருக்கிறான் அப்படின்றது நண்பரான எனக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரிதான் மற்ற எங்க காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, எங்க கூட படித்த பொண்ணுங்க, எங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அவர் டயலாக்லாம் பேசி நல்லா நடிப்பாரா அப்படின்னு. பட் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு. அவரோட உழைப்புக்கு, அவர் பண்ண சர்ப்ரைஸுக்கு, அவருடைய நல்ல மனசுக்கு நம்பர் 1 ஆயிட்டாரு. நம்பர் 1 இன்னைக்கு நம்பர் 1. நண்பர் சொன்னாரு 200 கோடி அப்படின்னு. அபிஷியலா எனக்கு தெரியும், அடுத்த படத்துக்கு 250 கோடி தளபதி சம்பளம். இன்னைக்கு சவுத்லயே அந்த அளவுக்கு சம்பளம். ஏன் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே சொல்றேன், இந்த சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற, சொல்லும் போதே புல்லறியுது. ஒரு மனிதர், ஒரு தலைவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு நண்பனா எனக்கு இருக்கிற பெருமையோட நீங்களா அதிகமா பெருமைப்படணும். என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நல்ல மகன், நல்ல நண்பன், நல்ல கணவன், நல்ல தகப்பன், நல்ல தலைவன். நான் எப்பவுமே கேட்பேன், எப்பமா இப்ப எம்ஜிஆர்லாம் ஆக போற அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் எப்படி கலராகி எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு நான் கலர சொல்லல, தலைவரா எப்ப ஆக போற, நடிகன் ஆயாச்சு, ஹீரோ ஆயாச்சு, நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ஆயாச்சு, அடுத்து என்ன தலைவன் ஆகணும்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பாலமுருகன் நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், போன வருஷம் ஜூலை 1ஆம் தேதி ஆவடியில இதே மாதிரி தளபதியுடைய பிறந்த நாள நலத்திட்டங்களோட, அதுக்கும் நான் வந்திருந்தேன், புசியானந்தனும் வந்திருந்தாங்க. இதை சிறப்பா வந்து கொண்டாடணும். அப்போ புசியானந்தன் ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும்னு கார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அண்ணே, ஒரு மக்கள் இயக்கமா இருக்கிறது எப்போ கட்சியா மாற போகுதுங்க, அந்த நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்க எப்படி ஃபேன்ஸ், ரசிகர்கள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து ஆவலா இருக்காங்களோ அதெல்லாம் எப்போ வந்து இல்லை. ஏன்னா அவர் நம்ம கிட்ட எல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டார், திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார் தளபதி. ஸோ அதெல்லாம் எப்போ இது வந்து அந்த நல்ல செய்தியை சொல்ல போறீங்க, நானும் வெயிட்டிங்ல, அண்ணா கூடிய சீக்கிரங்க அது நடக்குங்க அப்படின்னு நான் போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா உங்களுடைய தலைவர் தளபதி அழகா இந்த பிப்ரவரி மாசம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த
இனிமே நோ மோர் மக்கள் இயக்கம் கிடையாது. இனிமே அது வந்து தமிழக வெற்றி கழகம். இந்த கழகத்துல நானும் ஒரு அங்கம். ஸோ இனிமே நம்மளுடைய கடமை அது, நம்மளுடைய பொறுப்பு அது. எல்லாருமே இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி இருக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு பக்கபலமா அட்லீஸ்ட் நம்ம பாலமுருகன் அண்ணன் அளவுக்கு, அதுக்கப்புறம் புசியானந்தன் அளவுக்கு செய்யலைன்னா கூட நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்வோம். இன்னைக்கு இது வந்து ஒரு நான் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா, ரொம்ப பொறுப்போட இருக்கும். இப்போ தளபதியோட நண்பன் அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எங்க போனாலும் எனக்கு அந்த ஒரு ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஓகே, ஒரு நடிகை, ஒரு டைரக்டர், அதெல்லாம் ஓகே. என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா 70% தளபதி ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்போ எல்லா சேனல்ஸ்லையும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த நாளை ஒட்டி தளபதியோடைய ஸ்பெஷல் இது. ஏன்னா 50வது பிறந்த நாள். ஸோ ஒரு மனுஷன் 50வது வயசுல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு பெருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில இங்க நிக்கிறது வந்து இல்ல, ஒட்டுமொத்த பெருமையும் வந்து இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, அவரை இவ்வளவு பெரிய ஆளாக்குறது வந்து இல்ல ரசிகர்கள், நீங்க தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இல்ல, அவரு, நானு, எல்லாருமே, அவரை சேர்ந்த எல்லாருமே, அவர் குடும்பம் எல்லாருமே, அவருடைய நட்பு, நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்க நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா தளபதி என்ன வேணா செய்வார். அதுக்குதான் இப்ப அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பல விஷயங்கள் இன்ஃபேக்ட் என்னன்னா, நான் அண்ணன் சொன்னேன், அண்ணா அவரு இந்த கள்ளக்குறிச்சி அந்த சோகமான இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எதுவும் செலிப்ரேஷன் அது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப அமைதியா நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் இல்லாம ஒரு அன்பு மட்டும்தான் தெரியுது. இது எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா தளபதி? அவருக்கு ரொம்ப பிடிச்சதே சிம்பிளிசிட்டி. ஏன் அப்படின்னா, ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2-3 படம் நான் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கே வந்து என்ன அறியாம ஒரு திமிரு, நடிகர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தா என்ன அறியாம வருது. அதை கண்ட்ரோல் பண்றேன் நான். இப்போ நான் கேட்கிறேன், உனக்கு பந்தா பண்ண தெரியாதா, மாப்பு ஆடம்பரமா இருக்க தெரியாதா, அழுத்த தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஜஸ்ட் வந்து சிரிச்சாரு. ஸோ ஒரு மனிதன் வந்து நான் நிறைய பேரோட பழகிருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியில. பட் என்ன அப்படின்னா, ரொம்ப இயல்பா இருக்கிற ஒரு மனிதன், ரொம்ப இயல்பா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளா இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நிறைய நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர் சம்பாதிச்சு வச்சிருக்க இந்த பேரை அழகா வந்து நம்மளால முடிஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சு அவரை மேலும் மேலும் வந்து புகழ வச்சு. இதுதான் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.